அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் இன்றைக்கி அக்டோபர் 1ஆம் தேதிக்கான நடப்புகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க. முதல் செய்தியாக பாருங்கள். ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டுடைய குளோபல் ஸ்டார்ட் அப் சம்மிட் 2025 வந்து நடத்துகிறாங்க. உலக புத்தொழில் மாநாடு 2025 அக்டோபர் 9-10 தேதியில் தான் வந்து நடக்குது. சரிங்களா? கிட்டத்தட்ட 42 நாட்டிலிருந்து 350க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வந்து கலந்துக்கிறாங்க. 1000க்கும் மேற்பட்ட மாபெரும் புத்தொழில் மற்றும் புத்தாக்க கண்காட்சிகள் வந்து இருக்குது. 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர் வந்து இதில் பங்கேற்கிறாங்க. இந்தியாவில் முதலாக 21 நாடுகளை சேர்ந்த கண்காட்சி அரங்களை வந்து இங்கே நடத்துது. அடுத்து 9 மாநில அரசுகளின் புத்தொழில் துறைகள் வந்து இது கலந்துக்குது. புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வந்து பரிமாற்றப்படுது. சரிங்களா? எங்கன்னா கொடிசியா வளாகம் கோயம்புத்தூர் தான் நடக்குது. அக்டோபர் 9 மற்றும் 10 தேதியில். அப்போது உலக புத்தொழில் மாநாடு 2025 அக்டோபர் 9-10 தேதியில் நடக்குது. எங்கன்னா கோவை கொடிசியா வளாகம். சரிங்களா? அடுத்ததாக பாருங்கள். மதிப்பு கூட்டப்பட்ட கடல் உணவுப் பொருட்களை தயாரிக்க புதிய தொழில்நுட்பம். என்னென்னா மீன் உள்ளிட்ட கடல் பொருட்களை வந்து சரிங்களா மதிப்பு கூட்டு பொருட்களாக வந்து கூட்டுவதற்கு புதிய தொழில்நுட்பத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. முக்கியமானது பார்க்கும்போது உயர்தரத்துடன் கூடிய பொருட்களை உற்பத்தி செய்வதில் தமிழகம் இந்தியாவின் தலைநகரமாக உள்ளது. மீன்பிடி தொழிலில் தமிழகம் ஏற்கனவே சிறந்து விளங்குகிறது. எனினும் சரியான முறையில் வந்து இது பதப்படுத்த குளிரூட்டு எதுவுமே இல்லை. இப்போ அந்த தொழில்நுட்பத்தை அவங்க கொண்டு வரோன்னு சொல்கிறாங்க. என்னென்னா அதாவது சரியான குளிரூட்டப்பட்ட வசதி இல்லாததால் கடலில் இருந்து பிடிக்கப்படும் மீன்கள் வந்து விற்பனைக்கு கொண்டு போட்டு சமையல் செய்வதற்கு முன்பாகவே சுமார் 25% வந்து வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்கிறாங்க. மீன் ஃபுல்லாக நம்ம பிடிக்கிறோமா, அதில் வந்து நம்ம குக்கிங் பண்ணுற ஸ்டேஜுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து கெட்டு போயிடுதுன்னு சொல்கிறாங்க. அதை வந்து கெடாமல் தடுக்கணும் அப்படின்றதுக்காக கடல் உணவுப் பொருட்களை விரிவாக பதப்படுத்துவதோடு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விற்பனை செய்ய வெளிநாடுகளில் பயன்படுத்தப்படும் புதிய தொழில்நுட்பங்களும் தமிழகத்தில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மேலும் கடலிலேயே வந்து மீன் பண்ணைகளை அமைத்து மீன் உற்பத்தி செய்யப்படும் முறையை திட்டத்தை வந்து தமிழ்நாட்டை வந்து அறிமுகம் செய்ய போகிறதா சொல்கிறாங்க. அப்போது கடல் பொருட்களை வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு ஒரு புதிய தொழில்நுட்பத்தை வந்து தமிழகத்தில் வந்து கடைபிடிக்க போகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்த சமூக வலைதளங்களில் ஆபாச வீடியோ புகார் கிடைத்த 24 மணி நேரத்தில் தான் நீக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஒருத்தவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அவங்களுடைய அந்த ஆபாச வீடியோவை டெலீட் பண்ணணும் அப்படின்னுட்டு. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா பெண்கள் புகார் அளிக்கவும் சட்ட உதவிகள் மற்றும் உளவியல் ஆலோசனை பெற மத்திய அரசின் மகளிர் மேம்பாடு அமைச்சகத்தின் கீழ் ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்காங்க. அப்போ ஒன் ஸ்டாப் சென்டர் அப்படின்னா என்னென்னா பெண்கள் வந்து புகார் அளிக்க சட்ட உதவி மற்றும் உளவியல் ரீதியாக வந்து ஆலோசனை பெறதுக்கு மத்திய அரசினுடைய மகளிர் மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இந்த ஒன் ஸ்டாப் சென்டர் வந்து செயல்படுது. அடுத்தா பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் முன்னாடியே நம்ம நியூஸ் பார்த்துருப்போம். இந்திய ஆயில் நிறுவனத்துடைய இயக்குனர்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்திய ஆயில் நிறுவனத்தின் விளம்பர பிரிவு இயக்குனராக சௌமித்ர பி ஸ்ரீவஸ்தாவா பொறுப்பேற்பு. சரிங்களா? முன்னாடி நம்ம இயக்குனர்னு பார்த்துருப்போம். ஆனால் வந்து இவர் பார்த்திங்கன்னா விளம்பர பிரிவோடைய இயக்குனர் தான். கழிவுப் பொருட்கள் மேலாண்மை, அதாவது தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் வந்து அழைப்பு. என்னென்னா கழிவுப் பொருட்களை வந்து மேலாண்மை செய்கிற பணியில் வந்து தனியாருடைய பங்களிப்பை தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் வந்து கோரியுள்ளது. இதில் வந்து நமக்கு முக்கியமானது என்னென்னா தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 2025. தூய்மை தமிழ்நாடு நிறுவனம் வந்து ஏப்ரல் 2025 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக அறுவடையை குறிக்கும் ஜூலை 1 வருவாய்த்துறை தினமாக அறிவிப்பு. இது ரொம்ப முக்கியம். ஒரு எக்ஸாம்பிள் எதிர்பார்க்கலாம். அறுவடை தொடக்க தேதியை குறிக்கும் தினமான ஜூலை 1ஆம் தேதியை வருவாய்த்துறை தினமாக கொண்டாட தமிழ்நாடு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. அதில் பசலி என்ற சொல் பசல் என்ற அரேபிய சொல்லிலிருந்து தோன்றியது. பசலி ஆண்டு முறை என்பது அறுவடையை சார்ந்த நாட்காட்டி முறையாகும். இது ஜூலை 1 தொடங்கி ஜூன் 30 நிறைவடையும். ஆங்கில நாட்காட்டி ஆண்டில் இருந்து 590 கழித்தால் பசலி ஆண்டு கிடைக்கும். அதாவது ஜூலை மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 1லேருந்து தொடங்கி ஜூன் 30, அது ஒரு வருஷத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பசலி ஆண்டுன்னு சொல்கிறாங்க. இதே ஆங்கில நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த ஆண்டில் வந்து 590 கழித்தோம் அப்படின்னா பசலி வந்து கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது முகலாய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு நிலவருவாய் வசூல் பணிகளுக்கு ஆதார ஆண்டாக பயன்படுத்தப்பட்டது. அப்போது இந்த பசலி ஆண்டு முறை வந்து யாருடைய காலத்தில் அறிமுகப்படுத்தப்படுதுன்னா முகலாயர் காலத்தில் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதில் டேட்டா என்ன அப்படின்னா ஜூலை 1 வந்து பார்த்திங்கன்னா அறுவடையை குறிக்கிற நாள். ஸோ அதனால் வருவாய்த்துறை தினமாக வந்து
கடைபிடிக்க தமிழக அரசு வந்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போ பசலி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பசல் என்ற அரேபிய சொல் அதுலேருந்து தோன்றியது. பசலி ஆண்டு முறை வந்து பார்த்திங்கன்னா அறுவடை சார்ந்த நாள்காட்டி. இது வந்து ஜூலை 1லேருந்து அடுத்த வருஷம் ஜூன் 30 வரைக்கும், சரிங்களா? ஜூலை 1 to ஜூன் 30 வரைக்கும் இதுதான் வந்து ஒரு ஆண்டுன்னு சொல்கிறாங்க. இதே வந்து ஆங்கில நாட்காட்டியில் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்டிலிருந்து 590 கழிச்சோம் அப்படின்னா பசலி ஆண்டு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டானுங்க, திருந்தாத ஜென்மங்கள். சோழவந்தான் அருகே குடிநீர் மேலாண்மை தொட்டியில் மனித கழிவுகள் கலப்பு. இதெல்லாம் வந்து 6 ஜீவனா இல்லை 5 ஜீவனான்னு தெரியல. அடுத்த பாருங்கள், குறள். இதரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். வரப்போவதை முன்னே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. அதிகாரம் பார்த்திங்கன்னா அறிவுடைமை. அடுத்ததா வேதியியலுக்கான நோபல் பரிசு. நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மருத்துவம், இயற்பியல் பார்த்துருக்கோம். இப்போ வந்து வேதியியலுக்கான நோபல் பரிசு 3 பேர்த்துக்கு. ஜப்பான், பிரிட்டன், ஜோர்டன் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 3 ஆராய்ச்சியாளர்களுக்கு வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு வந்து வழங்கியிருக்காங்க. உலோக கரிம கட்டமைப்பு உருவாக்கத்துக்காக கடந்த 1989ஆம் ஆண்டிலிருந்து மேற்கொண்டு வரும் பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் 3 பரிந்துரைக்கப்படுகிறது. இதுக்காக உலோக கரிம கட்டமைப்பு அதை தொடர்ந்து 1989 இவங்க வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு வராங்க. ஸ்வீடனின் ஸ்டாக்ஹோம் நகரில் உள்ள நோபல் தேர்வு கமிட்டிகளில் ஒன்றான அறிவியலுக்கான ராயல் ஸ்வீடன் அகாதமி. அப்போ அறிவியலுக்கான ராயல் ஸ்வீடன் அகாதமி வெளியிட்ட அறிவிப்பில் இருந்ததையா ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் பல்கலைக்கழக பேராசிரியர், பிரிட்டனைச் சேர்ந்த ரிச்சர்ட் ராப்சன், ஜப்பானின் கியோட்டோ பல்கலைக்கழக பேராசிரியர் சுசுமு கிட்டாகாவோ, அடுத்து அமெரிக்காவின் கலிஃபோர்னியா பல்கலைக்கழக பேராசிரியர் வந்து அமெரிக்கா கா ஜோர்டன், ஆராய்ச்சியாளர் ஓமர் எம் ஹெக்கி ஆகியோர் வேதியியல் துறைக்கான நோபல் பரிசு வந்து தேர்வாகியிருக்காங்க. 3 வேதியியலாளர்களும் உலோக கரிம கட்டமைப்பு எனும் புதிய வடிவிலான மூலக்கூறு கட்டமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. கடந்த ஆண்டில் புரதங்களின் கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு ஆய்வுக்கான வலுவான தொழில்நுட்பங்களை கண்டறிந்ததாக, புரதத்துடைய கட்டமைப்பு பற்றி ஒரு வலுவான தொழில்நுட்பத்தை வந்து கண்டறிஞ்சதுக்காக 3 விஞ்ஞானிகளுக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டது. கடந்த 2001லேருந்து 2024 வரைக்கும் 195 பேருக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க. 1896 மறைந்த ஸ்வீடன் பெரும் பணக்காரரும் டைனமைட்டை கண்டுபிடித்தவரும் ஆல்பர்ட் நோபலின் நினைவு தினமான டிசம்பர் 10ஆம் தேதி வந்து ஸ்டாக்ஹோமில் வந்து நோபல் பரிசு வந்து வழங்குவாங்க. இப்போ நமக்கு என்னென்னா இவங்க வந்து இந்த உலோக கரிம கட்டமைப்பு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 பேரும் ஜப்பான், பிரிட்டன், ஜோர்டன் ஆகிய நாடுகளை சேர்ந்தவங்க. ரிச்சர்ட் ராப்சன், சுசுமு கிட்டாகாவோ, ஓமர் எம் ஹக்கி, சரிங்களா? அவங்க 3 பேரும் தான். அடுத்ததாக பார்ப்போம். பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை பலவீனப்படுத்தியது காங்கிரஸ். இதில் நமக்கு முக்கியமான கண்டென்ட் என்னென்னா 2014 நாட்டில் 74 விமான நிலையங்கள் இருந்தன. இப்பொழுது 120க்கும் மேற்பட்ட விமான நிலையங்கள் உள்ளன. உள்நாட்டு விமான போக்குவரத்தில் உலகின் 3வது மிகப்பெரிய நாடாக இந்தியா விளங்குகிறது. அப்போ உள்நாட்டு விமான போக்குவரத்து வந்து இந்தியா வந்து 3வது மிகப்பெரிய நாடு. 2014 வந்து 74 விமான நிலையம் இருந்துச்சு, தற்போது 120க்கும் மேற்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்தா உலகளாவிய தரவு மையமாக இந்தியா. பிரதமர் மோடி வந்து நம்பிக்கை என்னென்னா உலகளாவிய தரவு மையமாக உருவெடுக்கும் திறன் இந்தியா விளங்குகிறது. உலகில் முன்பை விட இப்பொழுது அதிக தரவுகள் உருவாக்கப்படும் நிலையில் தரவு சேமிப்பு பாதுகாப்பு இறையாண்மை மிக முக்கியமானது. மத்திய தொலைத்தொடர்புத்துறை இந்திய தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் சங்கம் ஏற்பாட்டில் தில்லியில் 4 நாள் நடைபெறும் இந்திய கைபேசி மாநாடு. அப்போது மொபைல் கான்ஃபரன்ஸ் எங்கன்னா வந்து டெல்லியில் நடக்குது, 4 நாள், சரிங்களா? அதில் வந்து மோடிஜி வந்து பேசியிருக்காரு. இதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா உலகின் 2வது பெரிய தொலைத்தொடர்பு சந்தையாக மற்றும் 2வது பெரிய 5G சந்தையாக இந்தியா கொண்டுள்ளது. அப்போ உலகில் வந்து மிகப்பெரிய தொலைத்தொடர்பு சந்தை மற்றும் மிகப்பெரிய 5G சந்தை வந்து இந்தியா. எனவே இந்தியாவில் முதலீடு, புத்தாக்கம் மற்றும் தயாரிப்பில் ஈடுபட்டது இதுவே சரியான நேரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொழில் தொடர்பு வந்து கூப்பிட்றாரு போல். இதன் மூலம் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் சொந்தமாக தயாரிக்கும் திறன் கொண்ட உலகின் 5 நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுத்துள்ளது. அப்போது ஓனாக வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, நம்மளே தயாரிக்கிறோம்ல, மேக் இன் இந்தியா திட்டத்தின்படி, அதன்படி பார்த்திங்கன்னா உபகரணத்தை வந்து நமக்கு தேவையானதை நம்மளே தயாரிச்சுக்கிற திறன் கொண்ட உலகின் 5வது நாடு வந்து இந்தியா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாட்டில் 1 GB டேட்டா கட்டணம் 1 கப் டீ விலையை விட குறைவாக அப்படி இருக்குது. அடுத்து கடந்த 2014 உருப்படிகளில் இந்தியாவில் இப்போது மின்னணு பொருட்கள் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா 6 மடங்கும், கைபேசி உற்பத்தி 28 மடங்கும், அதன் ஏற்றுமதி 127 மடங்கும் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது
2014 விட ஒப்பீடுல பார்த்தீங்கன்னா இப்போது மின்னணு உற்பத்தி 6 மடங்கும் கைபேசி உற்பத்தி 28 மடங்கும் இதோட ஏற்றுமதி வந்து பார்த்தோன்னா 127 மடங்கும் இருக்குதா சொல்லியிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கு வந்து கண்டென்ட் நல்ல கண்டென்ட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து சுதேசிக்கு முன்னுரிமை ஜோஹா மின்னலஞ்சுக்கு மாறினார் வந்து அமித்ஷா. என்னென்னா உள்நாட்டு தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான ஜோஹா மின்னஞ்சல் வந்து பார்த்திங்கன்னா அமித்ஷா வந்து பயன்படுத்த சொல்லியிருக்காரு. ஸோ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ரீசெண்டாக நம்ம பார்த்தோம் என்னென்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து காலணி வந்து வீச முயன்ற குற்ற வழக்கு. அதில் முக்கியமானது பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பிஆர் கவாயை நோக்கி காலணி வீச முயன்ற வழக்கறிஞர் ராகேஷ் கிஷோர் மீது குற்றவியல் அவமதிப்பு நடவடிக்கை அதை கோரி அட்டார்னி ஜெனரல் வெங்கட்ராமனுக்கு வந்து வழக்கறிஞர் வந்து ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. அப்போ அட்டார்னி ஜெனரல் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெங்கட்ராமன் தான். நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் 1971 பிரிவு 15 கீழ் இதற்கான அனுமதியை வழக்கறிஞர் KR சுபாஷ் சந்திரன் என்பவர் கோரியுள்ளார். அப்போது நீதிமன்ற அவமதிப்பு சட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1971. சரிங்களா. அடுத்தா விமானப்படையின் திறனை உலகுக்கு வெளிப்படுத்திய ஆப்ரேஷன் சித்தூர். இந்த ஆப்ரேஷன் சித்தூர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரை வந்து பாகிஸ்தான் வந்து கைப்பற்றதுக்காக தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. ஸோ இதை வந்து முறியடிப்பதற்காக நம்ம வந்து விமானப்படை தாக்குதல் ஆப்ரேஷன் சித்தூர்ன்ற பேரில் வந்து பாகிஸ்தான் மேலே வந்து நடத்தியிருப்போம். அதுதான் சொல்கிறாங்க. மிக குறைந்த நாட்களில் வெற்றிகரமான இராணுவ நடவடிக்கை போர் விமானங்கள் சக்தியை திறம்பட பயன்படுத்த முடியும் என்பதை ஆப்ரேஷன் சித்தூர் சரிங்களா ஆப்ரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மூலம் வந்து உலகுக்கு இந்தியா விமானப்படை நிரூபித்துள்ளது என்று விமானப்படை தலைமை தளபதி AP சிங் தெரிவித்துள்ளார். சரிங்களா. விமானப்படை தலைமை தளபதி யாருன்னா AP சிங். முக்கியமானது 1932ஆம் ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி அதிகாரப்பூர்வ நிறுவனப்பட்டது. இதுதான் இந்த விமானப்படை. 93வது விமானப்படை தினம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டன் விமானப்படை தளத்தில் வந்து கொண்டாடப்பட்டது. அப்போ 93வது விமானப்படை தினம் வந்து உத்தரப்பிரதேச மாநிலம் ஹிண்டனில் வந்து கொண்டாடிருக்காங்க. எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பாருங்கள், 1932 அக்டோபர் 8 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த தமிழகத்தின் உயர்கல்வியின் தரத்தை மேலும் மேம்படுத்துவது அவசியம். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா மாணவருடைய மொத்த சேர்க்கை அதாவது GER விகிதத்தில் வந்து தேசிய சராசரி இலக்கை வந்து தமிழகம் வந்து ஆல்ரெடி அடைஞ்சிருச்சு. தேசிய சராசரி இலக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 50 தான். அது ஆல்ரெடி அடைஞ்சி 50 தாண்டி போயிட்டுருக்கு. ஆனால் வந்து இன்னும் தேவைப்படும் அப்படின்ட்டு ஆளுநர் வந்து சொல்லியிருக்காரு. என்னென்னா தேசிய சராசரி வந்து உயர்கல்வி சேர்க்கையில் வந்து எத்தனை சதவீதம்னா 50%. சரிங்களா. அடுத்தது ஈரோடு நாகமலை குன்று தமிழகத்தின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலம். என்னென்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்று தமிழகத்தின் 4வது பல்லுயிர் பாரம்பரிய தலமாக தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இது குறித்து தமிழக சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் வந்து ஒரு செய்திக்குறிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. அதில் என்னென்னா தமிழகத்தில் உள்ள பல்லுயிர்களை பாதுகாக்க மாநில அரசு சார்பில் பல்வேறு முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் காரணமாக 20 ராம்சார் தலங்களுடன் நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான தலங்களை கொண்ட மாநிலமாக தமிழகம் உள்ளது. அப்போது அதிக ராம்சார் தலங்களை கொண்ட மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு. அதேபோல் அரிய அச்சுறுத்தலுக்கு உள்ளாக மற்றும் அழிந்து வரும் உயிரினங்களை பாதுகாக்கவும் அவற்றின் பெருக்கத்தை வந்து அதிகரிக்கவும் பல்லுயிர் பாரம்பரிய தலங்களாக அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி கடந்த 2022ஆம் ஆண்டு மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டி, நிகழாண்டில் திண்டுக்கல் மாவட்டம் காசம்பட்டி, ஈரோடு மாவட்டம் எலத்தூர் ஏரி ஆகிய இடங்கள் வந்து பல்லுயிர் பாரம்பரிய தலங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அப்போ 2022 வந்து தமிழ்நாட்டின் முதல் பாரம்பரிய தலம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்தில் இருக்க அரிட்டாப்பட்டி தான். அதுக்கப்புறம் 2025 தான் வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க காசம்பட்டியும் ஈரோடு மாவட்டம் எலத்தூர் ஏரியும் அறிவிச்சிருந்தாங்க. அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள நாகமலை குன்று மாநிலத்தின் 4வது பாரம்பரிய தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போது ஈரோட்டில் வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து எலத்தூர் வந்து 3, 4வது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாகமலை குன்று. சரிங்களா. அப்போது 1 வந்து அரிட்டாப்பட்டி, 2 திண்டுக்கல் காசம்பட்டி, 3 வந்து ஈரோடு மாவட்டம் எலத்தூர், 4 வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்க நாகமலை குன்று. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நாகமலை குன்று பார்த்திங்கன்னா மொத்தம் 32.50 ஹெக்டேர் பரப்பில் அமைந்துள்ள நாகமலை குன்று இடம்பெயரும் மற்றும் உள்ளூர் பறவைகள், நீர்வாழ் உயிரினங்கள், ஈரநில சுற்றுச்சூழல் அமைப்புகளுக்கான முக்கிய வாழ்விடமாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. அடுத்த பாருங்கள், மேலும் இப்பகுதியில் தொல்லியல் துறையால் பதிவு செய்யப்பட்ட 400 ஆண்டுகள் பழமையான ஆஞ்சநேயர் சுவாமி கல்வெட்டு வந்து இதன் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கிறது. ஸோ நமக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 பல்லுயிர் பாரம்பரிய தலம் இருக்குது. இப்போ 4வதாக என்ன அறிவிச்சிருக்காங்க, நாகமலை குன்று. சரிங்களா. ஸோ வந்து தினமணியில் இருந்த முக்கியமான கண்டென்ட் அவ்வளோதான். நம்ம இந்து தமிழ் பார்ப்போம். அடுத்த பிறகு நவி மும்பையில் 1160 ஹெக்டேரில் அமைக்கப்பட்டுள்ள விமான நிலையம் வந்து நாட்டுக்கு அர்ப்பணிப்பு. நவி மும்பையில் வந்து 1160 ஹெக்டேர் பரப்பில் அமைக்கப்பட்ட சர்வதேச விமான நிலையத்தை வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து
நாட்டுக்கு அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விமான நிலையம் வந்து அதானி குழுமத்தின் பொறுப்பில் வந்து கூட்டமைப்பின் மாதிரியின் கீழ் வந்து கட்டப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா நவி மும்பை சர்வதேச விமான நிலைய திட்டம் வந்து விக்ஷித் பாரத் பிரதிபலிக்கும் ஒரு திட்டமாகும். அப்போது நவி மும்பை சர்வதேச விமான நிலைய திட்டம் விக்ஷித் பாரதத்தை பிரதிபலிக்கிற ஒரு திட்டம். கடந்த 2014ஆம் ஆண்டு இந்தியாவில் 74 விமான நிலையம் இருந்துச்சு. தற்போது வந்து 160. முன்னாடியே பார்த்தோம் நம்ம. அடுத்து நவி மும்பை சர்வதேச விமான நிலையம் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்ட பணி 19,650 கோடியில் வந்து மேற்கொள்ளப்பட்டது. இந்தியாவின் மிகப்பெரிய இந்த கிரீன்ஃபீல்டு விமான நிலைய திட்டம் சத்ரபதி சிவாஜி மகாராஜ் சர்வதேச விமான நிலையத்துடன் இணைந்து செயல்படும். நெரிசலை குறைந்து பல விமான நிலையங்களை கொண்ட உலகளாவிய நகரங்களில் மும்பை வந்து முக்கிய புள்ளியாக இருக்கிறது. அப்போ நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து விக்ஷித் பாரத் திட்டத்தின் கீழ் வந்து உருவாக்கப்பட்டது. இது உருவாக்குறதுக்கு 19,650 கோடி வந்து செலவாயிருக்கு. நாட்டுக்கு வந்து அதான் மோடி வந்து அர்ப்பணிச்சிருக்கார். அடுத்த பொதறிவு. அர்ஜென்டினா தென் அமெரிக்காவின் 2வது மற்றும் உலகின் 8வது பெரிய நாடாகும். உலகின் தெற்கு அரைக்கோளத்தில் மிக உயர்ந்த பகுதியான மவுண்ட் அகங்காகுவா சிகரம் மற்றும் தாழ்ந்த பகுதியான லகுடா டெல் கார்ஃபன் ஏரி ஆகியவற்றை கொண்டுள்ளது. இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த பிரம்மபுத்திரா நதியின் கீழ் வந்து சுரங்கப்பாதை 32 மீட்டர் ஆழத்திலிருந்து அமைகிறது. என்னென்னா, நாட்டில் முதல் முறையாக அசாம் மாநிலத்தில் பிரம்மபுத்திரா நதியின் கீழ் சுரங்கப்பாதை அமைக்கும் திட்டத்தை வந்து மத்திய அரசு வந்து செய்ய போகிறாங்க. அதுக்காக கிட்டத்தட்ட 6,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அசாம் மாநிலத்தில் நுமலிகர் என்ற இடத்திலிருந்து கோக்பூர் வரை பிரம்மபுத்திரா நதியின் கீழ் சுரங்கப்பாதை அமைப்பதற்கான திட்டம் 6,000 கோடியில் வந்து தயார் செய்யப்பட்டிருக்கு. இது ஆற்றுக்கு கீழே அமைக்கப்படும் நாட்டின் முதல் சுரங்கப்பாதை திட்டமாகும். எங்கன்னா பிரம்மபுத்திரா அசாம் மாநிலத்தில். சரிங்களா. சீனா எல்லை அருகே அருணாச்சல பிரதேசத்தை ஒட்டி அமைக்கப்படும் இந்த சுரங்கப்பாதை 33.7 கிலோமீட்டர் நீளத்துக்கும் பிரம்மபுத்திரா நதியின் கீழ் 32 மீட்டர் ஆழத்திலும் அமைக்கப்பட உள்ளது. இத்திட்டம் நிறைவு பெற 5 ஆண்டுகள் ஆகும். சரிங்களா. அப்போது பிரம்மபுத்திரா நதியின் கீழே வந்து அசாம் மாநிலத்தில் ஒரு 32 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுரங்கப்பாதை அமைக்க போகிறாங்க. அதாவது மொத்த நீளம் பார்த்திங்கன்னா 33.7 கிலோமீட்ரு. நாட்டிலேயே வந்து ஒரு ஆற்றுக்கு கீழே வந்து சுரங்கப்பாதை அமைக்கிறது வந்து இதுதான் வந்து முதல் டைமு. அடுத்து அயோத்தியில் தென்னிந்திய இசை மேதைகளின் சிலை திறப்பு. வட இந்திய கலாச்சார ஒற்றுமைக்கு புதிய அடையாளமாக அயோத்தியில் வந்து தென்னிந்தியாவைச் சேர்ந்த 3 துறவி இசை மேதைகளின் சிலை வந்து திறந்து வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. தமிழகத்தைச் சேர்ந்த தியாகராஜ சுவாமிகள், அருணாச்சல கவி மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த புரந்தரதாசர் ஆகியோரது இசைத்துறைக்கு ஆற்றிய பங்களிப்பு வந்து கௌரவிக்கிற வகையில் உத்தரப்பிரதேசில், அதாவது வட இந்தியாவில் பார்த்திங்கன்னா அயோத்தியில் அவங்களுக்கு சிலையை வந்து திறந்து வச்சுருக்காங்க. அடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் 1862 முதல் 30 ஆண்டுகள் கடற்கரை ரயில் நிலையத்துக்கு எதிரில் இருந்த கட்டிடத்தில் இயங்கியது. கடற்கரை எதிரில் இருந்த ரயில் நிலையத்தில் கட்டிடத்தில் வந்து இயங்குச்சு. 1892 ஜூலை 12ஆம் தேதி தற்போதைய கட்டிடத்தில் செயல்பாட்டுக்கு வந்தது. இதை உருவாக்க அந்த காலத்தில் 13 லட்சம் செலவானது. அப்போது சென்னை ஹைகோர்ட் பார்த்திங்கன்னா 1862 92 வரைக்கும் சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் தான் வந்து இயங்குச்சு. சரிங்களா. 1892 ஜூலை 12ஆம் தேதி வந்து தற்போதைய கட்டத்துக்கு வந்து செயல்பட துவங்கியது. இது உருவாகிறதுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 லட்ச ரூபா செலவாயிருக்கு. அடுத்த பாருங்கள், இந்த கோல்ட்ரீஃப் அப்படின்ற மருந்தை குடித்து நிறைய குழந்தைங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அதை பற்றி பார்க்குறப்போ இதில் ஒரு முக்கியமான நியூஸு. மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் சட்டம் 1940 படி மருந்து தயாரிப்பு, விற்பனை, விநியோகத்தை ஒழுங்குபடுத்தும் பொறுப்பு மாநில அரசுக்கும் அதை கண்காணிக்கும் பொறுப்பு மத்திய அரசுக்கும் உள்ளது. அப்போது மருந்துகள் அழகு சாதன பொருட்கள் சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 1940, அதை வந்து தயாரிக்கிறது, விற்பனை, விநியோகத்தை ஒழுங்குபடுத்துகிற பொறுப்பு வந்து மாநிலத்துக்கு இருக்குது. அதை கண்காணிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா மத்திய அரசுக்கு இருக்குது. அடுத்ததாக சென்னை எழும்பூரில் உள்ள கன்னிமாறன் நூலகம் அதற்கு அடிக்கல் நாட்டியவரின் பெயராலே அழைக்கப்படுகிறது. 1896 திறக்கப்பட்ட இந்த நூலகம் 130 ஆண்டுகளுக்கும் மேலாக அரிய புத்தகங்களை கொண்ட கலைக்களஞ்சியமாக திகழ்கிறது. அப்போ கன்னிமாறன் நூலகம் வந்து 1896 வந்து சென்னை எழும்பூரில் வந்து செயல்படும். அடுத்ததாக எழும்பூரில் உள்ள அரசு காட்சியகம், சரிங்களா, அரசு அருங்காட்சியகம் 1851 உருவானது. இந்தியாவின் 2வது பழமையான இந்த அருங்காட்சியகத்தில் 46 காட்சியகங்கள் உள்ளன. பழங்கால உலோகவியல், நாணயவியல் காட்சியகங்கள் உள்ளிட்டவை அனைவரையும் கவர்கின்றன. அப்போது இந்தியாவில் பழமையான முதல் அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் உள்ள அருங்காட்சியகம். அது 1814 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. அப்போ 2வது பழமையான அருங்காட்சியகம் பார்த்திங்கன்னா இந்த எழும்பூரில் இருக்க அருங்காட்சியகம் 1851. சரிங்களா. அடுத்த சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள் புதன். கோள்களிலேயே இது மிகவும் சிறிய கோள் ஆகும். சூரிய குடும்பத்தில் முதல் இடத்தில் உள்ளது. இது சூரியனை சுற்றி வர 88 நாட்கள் மட்டுமே ஆகும். புதனுக்கு துணைக்கோள்கள் கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினத்துக்கான தினமணி மற்றும் ஹிந்து தமிழில் இருந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள்.
நம்ம சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் நியூஸ் பேப்பர் இல்லாமல் நியூஸ் பேப்பர் பார்க்க முடியாமல் இருப்பாங்க. நம்ம வந்து நியூஸ் பேப்பர் 2 நியூஸ் பேப்பருமே வந்து எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? ஒரு வீடியோவாக. நீங்கள் நார்மலாக ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர்லேருந்து 1 1/2 ஹவருக்குள்ளே ஆகும் ஒரு நியூஸ் பேப்பருக்கே நீங்கள் தேடி படிக்கணும் அப்படின்றப்போ. நம்ம அது ஈஸியாக வந்து நம்ம சேனலில் அதை எடுத்து ஹைலைட் பண்ணி உங்களுக்கு அந்த கால விரயத்தை வந்து போக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷத்தில் வீடியோ போட்டுறோம். ஸோ அதனால் நிறைய பேத்துக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ யாரும் தேடிட்டு இருப்பாங்க, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிச்சுட்டு இருப்பாங்க எக்ஸாமுக்கு. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நம்ம சேனலுக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. எதுவும் கண்டென்ட் நான் வந்து மாற்றணும் இல்லை சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் எப்படி வீடியோ போட முடியும், நான் வீடியோ போடுறது உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு தெரியும். ஸோ தேங்க்யூ டு ஆல். நல்லா படிங்க.